நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். 20/9/2026 முதல் 13/11/2026 வரை தமிழ் மாதப்படி புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி வரை ஒரு 2 மாத காலம் கடகம் ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். கடகம் ராசி செவ்வாய்க்கு நீச்ச வீடு. 12 வருடங்களுக்கு பிறகு கடகம் ராசியில் குரு உச்சமாக ஐப்பசி மாதம் 14 வரை சஞ்சாரம் செய்கிறார். கடகம் ராசியில் செவ்வாய் நீச்சமாக செல்லும் போது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. பார்த்தீங்கன்னா யோகம் என்று சொல்லக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனையை தரக்கூடிய ஒன்று தான். குரு மங்கள யோகம் அப்படின்னா செவ்வாயும் குருவும் பார்த்துக்கிறது. ஒரு இடத்துல சேரும்போது இப்போ செவ்வாய் பலம் இழந்து தூங்கிருச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா செவ்வாய் செத்து போச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ கடகம் ராசியில் பலமாக இருக்கக்கூடியது முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கிரகம் குரு. கடகராசியினுடைய தன்மை என்ன அப்படின்னா வாளாவெட்டி விதவை பெண். ஒரு தம்பதியார் ஒரு கணவர் இறந்து மனைவி விதவையானால் அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு குழந்தைக்கு தந்தையோ தாயோ இல்லை அப்படின்னா குழந்தையினுடைய மனநிலை வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த அமைப்பு தான் கடகராசியினுடைய அமைப்பு. கடகத்திலே செவ்வாய் நேசம் குரு உச்சமாக இருக்கும்போது செவ்வாய் தூங்கிட்டார். அப்போ முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய குருவுடைய காரகம் தான் பாதிக்கும். குரு பகவானுடைய காரகம் அப்படின்னா குழந்தை, கர்ப்பிணி பெண்கள் இந்த கால நேரத்தில் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். வேலைக்கு சரியாக சாப்பிடணும். மருந்து மாத்திரைகள் சரியாக சாப்பிடணும். கர்ப்பிணி பெண்கள் பயணம் செய்வது, வண்டி வாகனத்தில் செல்வது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். புரட்டாசி மாதம் பஞ்சாங்கமே என்ன சொல்லுது அப்படின்னா கருக்கலையும் கர்ப்பிணி பெண்களுக்கு பிரச்சனை என்பது தான் சொல்லுது. ஏன்னா குருவுடைய காரகம் பாதிக்கும். குரு அப்படின்னாலே முதல்ல குழந்தைகளுக்கு தான் பிரச்சனை. குருவுடைய காரக நோய் அதிகமாக வரும். பிரஷர், சர்க்கரை, நுரையீரல், இருதயம், சிறுநீரகம், நீர்க்கட்டி இந்த மாதிரி குருவுடைய காரக நோய் கூடுதலாக வரும். செவ்வாய் நேசமாக செல்லும் போது வண்டி வாகன பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அடிக்கடி விபத்துகள் நடக்கும். காயங்கள், அறுவை சிகிச்சை அதிகமாக நடக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு 2 7ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய். தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே நீச்சமாக செல்வார். 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம். உயிர் காரகத்துவம் பார்க்கும்போது அங்கே மாமியார் இருக்கிறாங்க. துலாம் ராசியில் பிறந்தவர்கள் மாமியாரிடம் இந்த காலகட்டத்தில் மரியாதை வேண்டும். மரியாதையாக பேசணும். மாமியாரிடம் பகைச்சிக்கூடாது, கோச்சிக்கூடாது. மாமியார் சங்கடப்படுற அளவுக்கு, மாமியார் வேதனைப்படுற அளவுக்கு மாமியாரை தரம் தாழ்த்தி பேசக்கூடாது. ஏன்னா 10ஆம் வீட்டில் செவ்வாய் நேசமாக செல்லும்போது மாமியார் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கை துணையுடைய குடும்பத்தை தரம் தாழ்த்தி பேசுனீங்கன்னா கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரும். அப்புறம் அடித்தடி சண்டை, பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்திடும். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி நேசமாக 10ஆம் வீட்டில் செல்கிறார். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு உண்மை என்ன அப்படின்னா, துலாம் லக்னத்தில் பிறந்த ஒருவர் கடகம் ராசியிலே செவ்வாய் அவருடைய ஜாதகத்தில் நேசம். ஒரு 35 வயதுக்கு மேலாகியும் கல்யாணமே நடக்கலை. வரன் பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, செட் ஆகலை. இவர் எதுலேயே போய் நெட்டில் போய் ஒரு மேட்ரிமோனியில் போய் ஒரு பெண்ணை எப்படி இவர் ஜாதகம் ரெடி பண்ணிட்டார். பெற்றோர்களும் சரின்னு சம்மதிச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ண பிறகு தான் தெரியும் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே 3 திருமணம் நடந்ததுன்னு. அதே மாதிரி கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல மாமியாரும் மனைவியும் சேர்ந்து இந்த ஜாதகனுக்கு
சிறுக சிறுக சாகிற மாதிரி விஷம் மருந்திட்டு முடிச்சிட்டாங்க. துலாம் ராசியில் பிறந்தவர்கள் 2 7ஆம் அதிபதி 10ஆம் வீட்டிலே நீச்சமாக செல்லும்போது மாமியார், வாழ்க்கை துணையிடம் நீங்கள் அன்பு பாசமாக தான் இருக்கணும், கவனமாக தான் இருக்கணும். இப்போ இந்த காலகட்டத்தில் திருமண வரன் பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் திருமணம் செய்ய வேண்டும். ஏன்னா திருமண வாழ்க்கையில் போய் ஏமாந்து போயிடுவீங்க. 2 3 கல்யாணம் பண்ணிருப்பாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணி உங்கள் வாழ்க்கையும் கெட்டு போயிடும். துலாம் ராசிக்கு 10ஆவது வீட்டிலே 2ஆம் அதிபதி நீசமாக செல்லும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலான உழைப்பு இருக்கும். ஏன்னா அங்கே ஐப்பசி மாதம் 14 வரை குரு உச்சமாக இருக்கிறார். 3 6ஆம் அதிபதி உச்சமாக இருக்கும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை பளு கூடுதலாக இருக்கும். விவசாயம், மண் சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கூடுதலான உழைப்பு உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் பண முதலீடு செய்வதை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். 2ஆம் அதிபதி நீச்சமாக செல்லும்போது அங்கே 6ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். இப்போ நண்பர் சொன்னார், பழக்கமானவர் சொன்னார் அப்படின்னு பணத்தை போய் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் வீடு மூலமோ சொத்து மூலமோ பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்து விடாதீர்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலை உறுதி. வேலை கிடைச்சதுனா தான் நீங்கள் டியூட்டியை ஒழுங்காக பார்க்க முடியும். உங்கள் வேலையில் அதிகமாக கஷ்டப்பட முடியும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கொஞ்சம் கூடுதலாக கஷ்டம் இருக்கும். வீடு, நிலம், சொத்து, வண்டி, வாகனங்கள் மூலம் இந்த காலகட்டத்தில் சிலர் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். வீட்டு பேர்லேயோ சொத்து பேர்லேயோ வீட்டு பத்திரம், சொத்து பத்திரம், வண்டி பத்திரங்கள்லாம் வச்சு அடமானம் வச்சு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை துலாம் ராசி என்பவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. 10ஆவது வீட்டிலே 2ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சமாக செல்லும்போது துலாம் ராசி என்பவர்கள் நிறைய கோயிலுக்கு போய்டலாம், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். ஏன்னா சுய ஜாதகத்திலே 2ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் நின்றால் கல்யாண காரியங்கள்லாம் அவளை சீக்கிரம் கைகூடி வராது. அதிகமான கோயிலுக்கு போய் இறை நாட்டம் தான் அதிகமாக வரும். துலாம் ராசிக்கு 10ஆவது வீட்டிலே செவ்வாய் நீசம், குரு உச்சமாக இருக்கும்போது கர்ப்பிணி பெண்கள் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி வரை மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலைக்கு சரியாக சாப்பிடுங்க, மருந்து மாத்திரை எடுத்துங்க, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பொது இடங்களில் பேசும்போது உங்களுடைய குடும்ப ரகசியங்களை வெளியில் கேட்குற மாதிரி தெரிகிற மாதிரி பேசுவதை துலாம் ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுங்க. என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது அல்லது இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கிறேன் அப்படின்னு கடன் இருந்தாலும் நீங்கள் அதிகமாக பணம் சம்பாதித்து வசதி வாய்ப்பாக இருந்தாலும் இந்த கால நேரத்தில் வெளியில் பேசாமல் இருப்பது, வெளியிட நபர்களுக்கு தெரியாமல் இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லது. 2 7ஆம் அதிபதி 10ஆவது வீட்டிலே நீச்சமாக செல்லும்போது துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் பேச்சுவார்த்தை மூலமே பகை விரோதங்களை, எதிரிகளை நீங்கள் சம்பாதித்து விடுவீர்கள். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.